4/1/2025 காருண்யா 687க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். ஒரு சிறப்பான இதை எடுத்துருக்கலாம், ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு நம்மளுக்கு. சரிங்களா, பாருங்கள், ஆல் போர்டு 0 1ன்னு கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 4 கொடுத்துருந்தோம், 0க்கு பவர் 5 கீழே கொடுத்துருந்தோம். நம்ம கொடுக்குறதுல பவர் நம்பர் 5ஆம் நம்பர், அதுவும் பி போர்டில் நம்ம 5 வச்சுருக்கோம். கரெக்டாக 8 3 ஏ போர்டுக்கு வர வேண்டிய நம்பர் தான், அது கரெக்டாக 8 வந்திருக்குது. சரிங்களா, நம்ம 3 தான் டார்கெட் பண்ணி எடுத்திருந்தோம் எல்லாமே. பார்த்திங்கன்னா அதே மாதிரி டபுள்ஸுன்னு வந்துடும்போது 8 வரணும், அதை தான் மேலே 8ங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துருந்தோம். 3ங்கிறது கூட அதிகபட்சமாக கீழே தான் கொடுத்துருந்தோம். 8 1 7 8 இந்த 3 தான் நான் வர வேண்டிய நம்பர், அது கரெக்டாக 8ஆம் நம்பர் வந்திருக்குது. நம்ம 3 வச்சு எடுத்துதான் பார்த்துங்க, 35லாம் எடுத்திருக்கோம். 3க்கு பவர் 8 தான், சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. ஏன்னா 3 தான் மெயினாக நம்பணும். 8 வந்தால் டபுள்ஸாக வருங்கிறதுனால 8 அதில் கொடுத்துட்டேன். ஆனால் 3ங்கிறது கரெக்டாக 8 5 8 அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இந்த நம்பர் ஏற்கனவே நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி 8 0 8ன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்தோம். அந்த 0க்கு பவர் 5, அதை தான் அந்த நம்பர் தான் வர வேண்டிய நம்பர். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரணும். அந்த நம்பர் இப்போ வந்துட்டு ஒரு நம்பரை பவர் பண்ணி அடிச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது அப்படி தான் ஒரு வாரத்தில் அந்த ஃபாலோஅப் நம்பர் மாதிரி. அது நம்ம தொடர்ந்து 2-3 நாள் கொடுத்தோம், அப்புறம் விட்டுட்டோம் வரலன்னு. அதை பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து அந்த நம்பர் வந்திருக்குது. சரி, நாளைக்கு உண்டான நம்பரை பார்க்கலாம். நாளைக்கு 4ஆம் தேதி காருண்யா 687க்கு உண்டான கணிப்பு தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 0ன்னு கொடுத்துருக்கேன், சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருக்கேன். 5க்கு பவர் 0 0க்கு பவர் 5ங்கிறதுனால இங்கே வந்து ஒரே ஒரு நம்பர் தான், 6க்கு பவர் மட்டும் 1ன்னு வச்சுருக்கிறேன். அந்த 1ஆம் நம்பரும் நாளைக்கு உள்ளே வரலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எல்லாமே பவர் நம்பரை மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, என்னென்னா ஏ போர்டில் 9 4ங்கிற மாதிரி வரலாம், பி போர்டில் 1 6ங்கிற மாதிரி வரலாம். சரிங்களா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 5ங்கிற மாதிரி வரலாம், இல்லை 3ங்கிற நம்பர் எங்கே வேணாலும் வரலாம். 3ங்கிற நம்பர் எங்கே வேணாலும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதான் 3 வெளியே கொடுத்துருக்குறேன். இந்த இதில் ஒரு சின்ன ஒரு இது என்னடானா, இந்த 6 இருக்குது பார்த்தீங்களா, 6 இருக்கிற இடத்துல கூட 9, இந்த 9 இருக்கிற இடத்துல கூட இந்த 6 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 9 திருப்புனா 6. இதை ஏன் சொல்லிக்கிறேன்னா, எப்போவுமே அது நடக்கிறது, அதனால் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். சரிங்களா, இந்த 6 ஆனது 9 இருக்கிற இடத்துக்கும் போகலாம். ஏன்னா 9 திருப்புனா 6, அந்த மாதிரி கூட நாளைக்கு வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை கணிச்சு கொஞ்சம் நானும் கொடுத்துருக்குறேன், நீங்களும் கணிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 95 65 98 10 60 13 67 63ன்னு சொல்லி 8 செட்டு எப்பவும் போல் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பரை நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. நாளைக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா டபுள்ஸுன்னு வந்துச்சுன்னா 44 வரலாம், 77 வரலாம், 00 வரலாம், 11ங்கிறதும் வரலாம். அப்படி இல்லை பவர் நம்பர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பருக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் நம்பர் டபுள்ஸாக வரலாம், இல்லை 1 வரலாம். சரிங்களா, மற்றபடி 9 2 5லாம் வருமானு கேட்டாங்கன்னா எனக்கு சந்தேகம்தான், ஏன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஏதாவது நான் கொடுத்துருக்க நம்பரில் டபுள்ஸ் ஏதாவது வரும்னு நினச்சிங்கன்னா அதை உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா பவர் நம்பரும் சேர்த்து போட்டுருங்க. அப்போ அது இல்லை இது வந்துச்சுன்னா ஒன்று பவரில் அடிக்க போகிறாங்க, இல்லைன்னா அதில் வரும், அவ்வளோதான். அதனால் அந்த நம்பரை நான் கொடுத்துட்றேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தான் அந்த மாதிரி வச்சுருங்க. சரிங்களா, 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 400ன்னு ஒரு நம்பர் வருது. அது 400ஆக வரலாம், இல்லை 900ஆக வரலாம். ஏன் சொல்கிறேன்னா 4க்கு பவர் 9 எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்கிற நம்பரை வச்சுருக்கிறேன் 400ன்ட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைனா 965ங்கிற நம்பர், 910ங்கிற நம்பர் பவர் நம்பர் தான் இது. அதுக்கு தான் கொஞ்சம் பவர் பண்ணிலாம் வச்சுருக்கிறேன். நாளைக்கு எப்படியோ ஒரு வின்னிங்கை வாங்கிடணுன்னு பார்க்கலாம் எப்படி வருதுண்டு. 613 463 010 இதுவும் வர வேண்டிய நம்பர் தான், வரலாம். சரிங்களா, 10ங்கிற நம்பர் வரணும், அதனால் கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் அது 10 10ன்னு கொடுத்துருக்குறேன். ஏன்னா அந்த 10ங்கிற நம்பர் வரலாம். சரிங்களா, 744 744ஆகவும் வரலாம், இல்லை 844ஆகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நான் கொஞ்சம் 744ன்னு கொடுத்துருக்குறேன். சப்போஸ் ஏ போர்டில் இங்கே 8 வர்றதுனால அந்த 8 அதுலேயும் தூக்கி அடிக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஏன்னா 84ங்கிற நம்பர் ஒன்று வர்றதுக்குள்ள 2Dயில் கொடுக்கல, இருந்தாலும் சொல்கிறேன் நான். சரிங்களா, 98 கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அதனால் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த 84ங்கிறதுக்கு வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் சொல்கிறேன், நாளைக்கும் ஒரு 85ங்கிற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா, உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி 85 ஏற்கனவே 08 80ன்னு சொல்லி அடித்தாங்க.
அடுத்து 85 வந்திருக்குது. நாளைக்கும் ஒரு 85ங்கிற மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா 80ங்கிற மாதிரி நம்பர் நாளைக்கும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஏன் சொன்னால் சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லி கொடுத்துடணும். அப்போது உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வச்சு விளையாடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க எனக்கு வந்த செட்டு நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? உங்கள் கணிப்புலையும் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எப்போவுமே வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு உண்டான போர்டு இதுதான். சி போர்டில் 05, பி போர்டில் 16, ஏ போர்டில் 94, சப்போர்ட்டுக்கு வெளியில் 3. இதுவும் உள்ளே வரலாம் ஆட்டத்தில். ஏன்னா 3 நேற்றே வர வேண்டிய நம்பர் வரல, 88 வந்திருக்குது. நாளைக்கு சப்போஸ் 3ஆம் நம்பர் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும். அது எந்த போர்டில் வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சி போர்டுலேயும் வரலாம், பி போர்டுலேயும் வரலாம், ஏ போர்டுலேயும் வரலாம். அதனால தான் அது தூக்கி வெளியே வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எந்த போர்டாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அந்த போர்டில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். இல்லை வராமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.